10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.13 4வது கணக்கு பார்க்குறோம். a மற்றும் b மெய்யெண்கள் எனில் a மைனஸ் b எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 பெருக்கல் a பிளஸ் b இன்டூ எக்ஸ் மைனஸ் 9 பெருக்கல் a மைனஸ் b ஈக்குவல் டு 0வின் மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை என நிரூப சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபடி சமன்பாட்டை பொது வடிவத்தோட ஒப்பிடுறோம். மெய் மற்றும் சமம் இல்லைன்னா தன்மை காட்டியோட மதிப்பு கிரேட்டர் தன் 0வா வரணும். கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் என்ன? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c கேபிட்டல் ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். உடன் ஒப்பிட ஏயின் மதிப்பு a மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயரின் கீழ், b என்பது எக்ஸின் கீழ் மைனஸ் 6 பெருக்கல் a பிளஸ் பி, c என்பது மாறிலி உறுப்பு மைனஸ் 9 பெருக்கல் a மைனஸ் பி. டெல் என்பது என்னது? b ஸ்கொயர் மைனஸ் 4 ac. இதில் மதிப்புகளை பிரதியிடுவோம். அப்போ டெல் ஈக்குவல் டு பியின் மதிப்பு மைனஸ் 6 பெருக்கல் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, ஏயின் மதிப்பானது a மைனஸ் பி, c என்பது மைனஸ் 9 பெருக்கல் a மைனஸ் பி. மைனஸ் வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ்ன்னு ஆகிடும். 6 பெருக்கல் 6 36 பெருக்கல் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். 4 9 36. 2 a மைனஸ் பியை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இதில் 36 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ ப்ராக்கெட்டில் என்ன மதிப்பு இருக்கும்? முதல் மதிப்பில் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ரெண்டாவது மதிப்பில் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். 36 பெருக்கல் சூத்திரத்தை பயன்படுத்தலாம். a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயரு, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு a ஸ்கொயரு மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயரு. ரெண்டுல எது கேன்சல் ஆகும்? பிளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல். 36 பெருக்கல் a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் 2a ஸ்கொயர், பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் 2b ஸ்கொயரு. இந்த இரண்டு மதிப்புகள்லையும் ரெண்டை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா பிராக்கெட்டுக்கு வெளியில் ரெண்டை எழுதிடலாம். 36 பெருக்கல் 2 பிராக்கெட்டில் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், 36 பெருக்கல் 2 72 a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். a ஸ்கொயர் பி ஸ்கொயர் எப்படிங்கிறது எப்படியும் வர்க்கப்படுத்துகிறப்ப மைனஸாக இருந்தாலும் ஏபியின் மதிப்பு ப்ளஸ்ன்னு ஆகிடும். அதை 72ஆல் பெருக்கிறோம் அப்படின்னாலும் அது ப்ளஸ் மதிப்பு தான், பாசிட்டிவ் நம்பர் தான். அப்போ டெல் என்பது கிரேட்டர் தன் 0. கிரேட்டர் தன் 0னா மூலங்கள் எப்படி இருக்கும்? மெய் மற்றும் சமமற்று இருக்கும். தேர்ஃபோர் மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.